வணக்கம் உங்கள் எலக்ட்ரிஷியன். ஸோ நான் நேற்று வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஃபுல் வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்ல வந்து என்னெல்லாம் அவுட்டர் பிளம்பிங் அடிச்சிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ரூம் பண்ணியிருக்காங்க, அதாவது கெஸ்ட் ரூம். அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க போறோம். மெயினாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் நேற்றே சொல்லியிருப்பேன் டிபி பாக்ஸோட இது. ஸோ இவங்களுடைய எப்பயும் போல பார்த்தீங்கன்னா எல்லார போல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பினிஷிங் லெவல்லாம் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டா அழகா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. சில பேர் கிளாஸ் போடுவாங்க, ஆனா வந்து கிளாஸ் வந்து நமக்கு ஓகே, லுக் வைஸ் ஓகே, பட் டெய்லி யூஸ் ரொட்டீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ் போட்டுக்கிறதாங்க பெட்டர். கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிரானைடே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேல போலாம். எல்லாமே இந்த இடம் பாருங்க, மடக்கி வர இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா பினிஷிங் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அது மாதிரியே கொடுத்துருக்காங்க. அந்த மேல வரீங்க, கிரவுண்ட் ஃப்ளோருடைய அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல எப்படி இருக்கோ அதே போல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய போர்ட்டிகோங்க. இது போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா கீழே கொடுத்துற மாதிரி டெரகோட்டா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்ப நல்லா லக்ஸரியா லுக்கா இருக்குங்க. அதுக்காகவே இதை நம்ம வந்து ஃபுல்லா பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு எலிவேஷன் வைஸும் பார்க்க சூப்பரா இருக்கு, வெளிச்சமும் வருது, பார்க்க ஒரு எலகண்டான லுக் இருக்கிறதுனால இதை பண்ணிருக்காங்க. அந்த சேம் இங்க பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அழகா எஸ்எஸ்ல கொடுத்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஒரு தப்பு பண்றீங்க. என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் போட்டிங் அப்படின்னா இதுல பூ ஒட்டிடுறாங்க, மீன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஆனா ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா இதோட லுக் வைஸே இருக்காதுங்க. எப்பவுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளைன் கிளாஸா விடுங்க. பிளைன் கிளாஸ் விட்டுட்டு இப்படி எஸ்எஸ் பீடிங் நீங்க மேல கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க ஒரு எலகண்டான லுக் வந்து சூப்பரா இருக்குங்க. இப்ப இதுல ஒரு 2 செடி அழகா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் செடி இது மாதிரி 2 வச்சாங்க அப்படின்னா பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அமேசிங் லுக் இருக்கும் அங்க இருந்து பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் பேட்டர்ன்ல நீட்டா அழகா கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ஸ்டைப்ஸ்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உட் கிடையாதுங்க, உங்களுக்கு பார்க்க உட் மாதிரி தெரியும். சிவில் ஒர்க்லயே சிவில் பிளஸ் பெயிண்ட் ஒர்க்லயே ஒரு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இங்க ஒரு 2-வே லேம்ப் வரும், அதாவது பாத்தீங்கன்னா 4-வே லேம்ப், மேல 4-வே கீழே 4-வே. ஆக்சுவலா பெயிண்டிங் ஒர்க்காக கழட்டி வச்சிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த வீட்டுல யூஸ் பண்ணிருக்க சுவிட்ச் எல்லாமே லெக்ரான் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எலகண்டான எலகன் சுவிட்ச் தான் பண்ணிருக்காங்க. இதனுடைய பினிஷிங் அதாவது ஜன்னலுடைய பினிஷிங் கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்குமே ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிரைனைட் லுக்கே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேஸ் தனியா தெரியறதுக்காக. மேல பாத்தீங்கன்னா வாக்ஸ் பேனல் போயிருக்காங்க. பேனல்லையுமே நம்ம சிஓபி லைட் தான் போட்டிருக்கோம். இது சென்டர் வந்து ஒரு ஃபேன் வருங்க, அதுக்காக பண்ணிருக்காங்க. நீங்க இதை நல்லா கவனிக்கணும். கீழே போட்ட மாதிரியே போட்டிக்கு வால் மாதிரியே இருக்கும், ஆனா இதுவுமே கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரைனைட் டைல்ஸ் தாங்க. இதுவுமே இதுல ஒரு லுக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ வீட்டுக்குள்ள போவோம். இந்த வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா கதவு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா தேக்கூட்டு தான் பண்ணிருக்காங்க. சிஎன்சி கட்டிங் போட்டு அழகா பண்ணிருக்காங்க. இன்னும் நல்லா கவனிக்க வேண்டியது இந்த வாசக்காலு. ஸோ 10 இன்ச்சு இருக்குங்க இந்த வாசக்காலு. எவ்வளவு ஒரு எலகண்டா வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுல வந்து எவ்வளவு ஒரு பிராடா பார்க்க வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். வீட்டுக்குள்ள போவோங்க. ஸோ வந்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஸோ ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் டிசைன்ஸ்ல எப்படி ஒரு அழகான டிவி யூனிட் பாருங்க. ஸோ அழகா மைக்கா பினிஷிங்கா இருக்கட்டும். ஸோ ஒரு காம்பாக்டான எல்லா டோர் வசதியோட இதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு லாக்கிங் சிஸ்டம் பாத்தீங்க எவ்வளவு அழகா இருக்க மாதிரி. ஸோ எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ யூஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இது மாதிரி பேட்டன் பாக்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒவ்வொன்றுக்குமே நம்ம லைட் கொடுத்து பண்ணிருக்கோம். ஸோ இதனுடைய ஓவரால் வியூ காமிக்கிற கொஞ்சம் பேண்ட் போய் சாரி. ஸோ பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு ஒரு பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா உட்டன் பினிஷிங் பேட்டர்ன்ல எவ்வளவு ஒரு அழகா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ இங்கேயுமே ஒரு ஏசி பையன் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டா ஹாலுடைய சென்டருக்காக ஏசி கொடுத்துருக்கோம். மேல பாத்தீங்கன்னா ஒரு மினிமமான சைஸ்ல சான்லியர், அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமமான ஃபால் சீலிங் லுக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபால் சீலிங் எல்லாமே நம்ம சிஓபி லைட் போட்டிருக்கோம். சிஓபி லைட்டுமே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே சிஓபி லைட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 ஃபேனு அழகா ஒரு மினிமமான ஒரு சான்லியர் கொடுத்துருக்கோம். அப்படியே இப்ப நான் பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அட் த சேம் இன்டீரியர்ல நம்ம இங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஹால்ல ஒரு மாதிரி கிளாஸ் பேட்டர்ன் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த சேஃப்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸ் 3 கரெக்டா இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹால்ல வந்து ஒரு யூனிட் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. அடுத்த சேம் அப்படியே நம்ம கிச்சன் போய் பார்ப்போம். ஸோ கீழே பார்த்த மாதிரியே இங்கேயுமே உங்களுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன வேணாலும் இதுல வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல எல்லாமே கிரானைட் உங்களுக்கு அழகா போட்டு ஸோ அந்த நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க யூஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு இதுல இருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நம்ம பிளேட் வைக்கிறோம் இல்லைங்களா, பிளேட் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுல வந்து கீழே வந்து ரொம்ப லக்ஸரியா பண்ணிருக்காங்க, மேல வந்து கொஞ்சம் மினிமமா பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலயுமே பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம கீழே எதுக்கு போறதுக்கு. அதே போல கீழே இருக்க மாதிரி சிங்கிள் லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி ஒரு பக்கம், உப்பு தண்ணி ஒரு பக்கம், ரெண்டுமே வந்து நம்ம ஒரே டேப்ல வர மாதிரி வச்சு பண்ணிருக்கோம். எல்லாமே மெயினா தெரிய வேண்டியது ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தாங்க போயிருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஜாகுவார் பிராண்டு. கேஸ் லைனும் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேஸ் லைன் கீழே இருந்தே செப்பரேட்டா வந்துடும். ஸோ ஒவ்வொன்றுமே யூனிக்கா அதுக்கான லைட்டா இருக்கட்டும், ஈவன் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு பண்ணிருக்காங்க. மேல இருக்கிறதா இருக்கட்டும், இது பாத்தீங்கன்னா வெளிச்சம் நமக்கு கிச்சனுக்கு அதிகமா வேணும்னு சொல்லிட்டு நம்ம பேனலிங் தான் பண்ணிருக்கோம், ஃபுல்லா பேனல் லைட் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டம் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஸ்டோரேஜ், நம்மளுடைய கிச்சனுக்கு தேவையான திங்ஸோட ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் பண்ணி வைக்கிறதுக்காக இவ்வளவு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு தேவையான பாக்ஸ் தென் ஈவன் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ண வந்து ஒரு ரூம் கேட்டிருக்காங்க. அந்த ரூமுமே எவ்வளவு ஒரு அழகா ஒரு ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. இதுவுமே கொஞ்சம் வால் டெக்கர் பண்ணி அழகா இல்ல வால் ஸ்டிக்கர் போயிட்டு இதுல உள்ள இப்படி லைட் வருங்க இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு 2 லைட் அழகா ஒரு மினி ஃபேனுமே நம்ம பண்ணிருக்கோம் இந்த இடத்துலயுமே கூட. ஸோ இதனுடைய வியூ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குமே பாருங்க அழகா வந்து ஒரு கிளாஸ் ஓவரால் வியூல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளாஸ் எப்படி இருக்கு, ஒரு பினிஷிங் லெவல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமுங்க, ஹால்ல இருக்க ஒரு காமன் பாத்ரூமு. இப்ப காமன் பாத்ரூம்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுக் இப்படிதான் இருக்கும். ஹாலு கொஞ்சம் பின்னாடி போயிடு. ஸோ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காமன் பாத்ரூம் நீங்க பார்க்கும்போது உள்ள வர ஒரு காமன் பாத்ரூம்ல ஸோ நீட்டா பாத்தீங்கன்னா ஒரு டைவர்டர். ஸோ டைவர்டருக்கு ஏற்ற மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷவரு, ஸோ ஹெல்த் பாசெட், ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்க அவங்களோட யூசேஜ் அதிகமா ரெகுலரா இருக்குன்றதுக்காக இதுக்குமே ஒரு ஃபிளஷ் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா தண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இதுக்கு ஒரு மிரர் பாயிண்ட், மிரர் லேம்ப், அட் த சேம் இங்க ஒரு வாஷ் பேஷன், இங்க வந்து ஒரு ட்ரிம்மர் பாயிண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். இந்த யூனிட் வர்றது ட்ரிம்மர் பாயிண்ட் நமக்கு ரைட் ஹேண்ட்ல எடுத்து யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுக்கணும், அதையும் பாத்துக்கோங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப பெட்ரூம் 1 போறோம். ஸோ இது வந்து பெட்ரூம் 1ங்க. ஸோ இந்த மேல இருக்கிறதுல பெட்ரூம் 1ல பாத்தீங்கன்னா நம்ம வந்த உடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூம் என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னா அட் த சேம் அதே போல பாத்தீங்கன்னா மிரர் பாயிண்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாட்டில் டிராப் தான் கீழே போட்டிருப்போம். மெயினா அதையும் காட்டுறேன், பாட்டில் டிராப் மஸ்ட்டுங்க, பாட்டில் டிராப் மட்டும் தான் போட்டிருப்போம். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டைவர்டர். அது வந்து அதுல வந்து அலே மாடல் அது மாதிரி மாடல்ஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி மாடல் தான் போயிருப்போம் நம்ம. ஸ்பவுட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சோப்பு ட்ரே, ஹீட்டர் பாயிண்ட், மேல பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்டர் பாயிண்ட். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் கிளாஸ் போட்டிருப்போம். ஹைட் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு பாக்கலாம் பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஹைட். நம்ம உட்காரோம் அப்படின்னா நம்ம கால் வந்து 2 தரையில கரெக்டா வந்து மோதணுங்க. ஸோ இப்படி சாஞ்சிக்கிறோம் அப்படின்னா ஃபுல் பேலன்ஸ் பண்ணி நீங்க காலை எடுத்தாலுமே கூட நமக்கு வந்து எதுவுமே ஒரு ஷேக்கோ இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபிளஷ் வால் மெத்தடு போயிருக்கோம். இதுவுமே நல்ல மெத்தடு தாங்க. ஸோ நம்ம இதான் இங்க பண்ணியிருக்கோம். இப்படிதான் ஃபிளஷ் வால் மெத்தடு. ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்க உட்காந்துட்டு யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஷவர் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல இப்படி எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஹேண்ட் ஷவர்மே நம்ம வந்து கரெக்டான ஸ்பெஷல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க தான் சொல்லணும் நம்ம வேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா தான் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு புரியும். அட் த சேம் இங்க வரீங்க. ஸோ ஏசி ஏதோ ஆல்ரெடி அவங்க வீட்டுல இருந்த ஏசி வந்து எடுத்து அப்படியே மாட்டிட்டு இருக்காங்க. இதே போல ஒவ்வொரு கபோர்டுக்குமே பாத்தீங்கன்னா அழகா அந்த வுட்டன் பினிஷிங் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கைப்பிடி கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, கரெக்டா ஒரு லென்த்தா எவ்வளவு கைப்பிடி இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. மேலையும் பாத்துக்கிறீங்க. அதே போல டிவி யூனிட் காமிக்கிறேன் பாருங்க. பெட்ல பார்த்துட்டே டிவி போடுறதுக்கான டிவி யூனிட், டிவில வால்பேப்பர் கொடுத்து அழகா எல்லா ஸ்பெசிலிட்டிக்கும் ஒயர் விட்டு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேயுமே இப்ப நம்ம ஒரு போன் கேம் யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா இப்படி போன் உட்காந்துட்டு யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஒரு சார்ஜ் பாயிண்ட், தென் நம்ம போனோ கேமோ அல்லது படிக்கிறோம் சம்திங் எது பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விஷயத்தையும் இங்க ஒன்று அழகா வந்து ஒரு ஜன்னல கொடுத்துருக்காங்க. இங்க ஜன்னல் பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி பெட்ரூம் 1 காமிச்சிருப்பேன், பெட்ரூம் 2 வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே புதுசா மாத்தி பண்ணிருப்பாங்க. சோ அட் த சேம் இங்க பாத்தீங்கன்னா அதே போல ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ரூமுமே ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருப்பாங்க இந்த மேலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. சோ இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ட்ரையர் போடுறதுக்காக பாயிண்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அந்த பெட் இப்படி வருது அப்படின்னா அதுக்கு நேரா மேல சென்ட்ரைஸ்ட் ஏசி பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கு ஏசி. இப்படி படுத்துட்டு முன்னாடி வந்து டிவி பாக்குற மாதிரி
ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுவுமே வந்து வால்பேப்பர் போயிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் ரிக்யர்மெண்ட் போல. ஸோ அவங்க ரிக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராஸ் பேட்டர்ல வந்து வால் பேட்டர்ன் போயிருக்காங்க. இதுல வந்து அழகா ஒரு டிவி மாட்டிக்க போறாங்க. அதே போல கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க, யூனிக்கா டிசைன் பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த ரூம்ல கொடுத்த மாதிரி இந்த ரூம்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்துட்டு வந்து போன் யூஸ் பண்றதுக்கு தேவையான போர்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலயுமே வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம். பெட்ரூம் டோர் பாருங்க, பிளாஸ்டிக் டோர்லாம் இல்லைங்க, இது வந்து உடன் டோர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே. ஸோ அப்படி உள்ள போறோம் அப்படின்னா ஸோ இந்த பாத்ரூமும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பாத்ரூம்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க அதுல பாத்துருக்கீங்க அலை மாடல் இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா ஜாகுவார்ல வேற மாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் தான் கன்சல்டிங்ல வருது. ஃபேஷன் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பேரிவேர்ல கொடுத்துருக்காங்க. இதுலயுமே ஃபிளஷ் வால்வ் இது எல்லாமே ஜாகுவார் தான் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. அட் த சேம் இங்க பாத்தீங்கன்னா அதே போல சோப்பு ட்ரேவா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்த்து பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம இங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மிரர் பாயிண்ட், மிரருக்கு வந்து நம்ம போடுற மாதிரி வந்து ட்ரையர் பாயிண்ட், ஹேர் ட்ரையர் பாயிண்ட், நம்ம ட்ரிம்மர் பாயிண்ட், இது மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சோ நம்ம தண்ணி திறந்து பாத்துக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹைட் வந்து உங்களுக்கு பாத்துக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்டபுள் டைப் தான், வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் மடக்கி விட்டு இடத்த. ஸோ அதே போல் இப்போ நம்ம மாடிக்கு போயிட்டு ப்ளம்பிங் லைன் டேங்க்லாம் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. படி எல்லாமே கிரானைட் போட்டிருப்பாங்கங்க, மார்பிள் தான் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இரும்பு டோர் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே யாரும் மாடி மேலே ஏறி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் நினைக்கலாம் வந்து வுட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக இது வந்து சிவில் ஒர்க்கில் வந்து சிமெண்டால் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கில் கிரையான்ஸ் பெயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலுமே நம்ம பார்த்திங்கன்னா எப்போவுமே எக்ஸ்போஸ்டாக இருக்கிற சிலிண்டர் லேம்ப் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குங்க. அதுக்காக தான் அது கொடுத்துருக்கோம். வெளிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு துணி துவைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துணி துவைக்கிற செட்டப் கொடுத்து அதுக்கான பைப் லைனுமே கொடுத்துருக்கோம். அந்த தண்ணி வெளியே போகிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அதே போல் இங்கே ஒரு காமன் பாத்ரூமுமே கொடுத்துருக்காங்கங்க. யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வீட்டில் வரவங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அதுலேயுமே இங்கே ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்குங்க. ஸோ மேலே ஸ்டெப்ஸுக்கு போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக மேலே ஒரு ஹெட் ரூமுமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 75 லட்ச ரூபாயில் பண்ண விஷயம் தாங்க. இவ்வளோ இன்டீரியர் ப்ளஸ் அனித்திங் நீங்கள் பார்க்குற ஃபேனு லைட்டு எல்லாமே வந்து 75 லட்சத்தில் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிரும். நான் சொல்கிறது ஒரு 75 லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 9 பாத்ரூம் இருக்கிற வீடுனா இதை நம்புவீங்களா? ஸோ இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா மேலே ப்ளம்பிங் லைன் பார்ப்பீங்க. ஸோ நல்ல தண்ணி, அது உப்பு தண்ணி. இது ஆக்சுவலாக இந்த வெள்ளை டேங்கில் இருக்கிறது நல்ல தண்ணி, பெரிய டேங்கில் இருக்கிறது காங்கிரீட் டேங்கில் இருக்கிறது உப்பு தண்ணி. நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குளிக்கிற ஏரியா, தென் அதை தாண்டி நம்மளுடைய ஹீட்டருக்கு இந்த இடத்துக்கு நல்ல தண்ணி வரும். டாய்லெட்டுக்கு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி லைன் தான் போகுங்க. அதாவது மீன்ஸ் கிளாஸெட்டுக்கு போகிறது எல்லாமே ஃப்ளஷ் வால் லைன் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு நல்ல தண்ணி ஒரு உப்பு தண்ணியுமே நம்ம தனித்தனியாக கொடுத்துருப்போம் ப்ரெஷருக்காக. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ப்ளம்பிங் வேலை எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது மேலே இந்த பைப் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து யூபிவிசி பால் வால்வே கொடுத்துருக்கோம், இல்லைனா பிராஸ் பால் வால் போயிருக்கலாம். ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களுமே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு பிராஸ் பால் வால்வே கொடுங்க. இப்படி அப்பார்ட்மெண்ட் கிளாம் யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, நம்மளுடைய வேலை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு நிஜமாலுமே இந்த வேலை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இந்த வீடியோ அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா தான் நம்ம மேலும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து ஒரு 25 லட்ச ரூபாயில், 50 லட்ச ரூபாயில், 1 கோடி ரூபாயில், 75 லட்ச ரூபாயில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணலான்ற ஐடியா வந்து ஒவ்வொரு வீடியோவாக எங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுங்க. ஸோ நம்மள யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் வேறு என்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும், அல்லது இப்போ நீங்கள் பார்த்த வீட்லேயே ஏதாவது செப்பரேட்டாக ஒரு பொருளுடைய விலை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலுமே மறக்காமல் நமக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எலக்ட்ரிஷியன் சேனல் வச்சுருக்க மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னசென்ட் பாண்டி அப்படின்ற ஐடி வந்து நமக்கு இருக்குது, அதுலேயும் பார்க்கலாம். பிரியா ஃபேன்சி லைட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் மட்டும் தான் மென்மேலும் வீடியோ கொடுக்க தோணும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.